மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் 6வது இயல் வினையியல். வினையியலில் விரவு வினை குறித்து தொல்காப்பியர் விளக்கிச் செல்கின்ற பொழுது விரவு வினையின் தொகையாக 8 குறிப்பிடுகின்றார். அந்த 8 விரவு வினையினுடைய வகைகளை பட்டியலிடுகின்ற பொழுது 3வதாக தொல்காப்பியர் குறிப்பிட்டு சொல்வது வினையெஞ்சு கிளவி. ஆக விரவு வினையின் 8 வகைகளுள் 3வதாக இருக்கக்கூடிய வினையெஞ்சு கிளவி குறித்து நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். இந்த வினையெஞ்சு கிளவி குறித்து தொல்காப்பியர் வினையியலில் பல இடங்களில் சொல்லிச் செல்கின்றார். குறிப்பாக வினையெஞ்சு கிளவியின் தொகையாக தொல்காப்பியர் 9 குறிப்பிட்டு அதன் வகைகளை நூற்பாவில் பட்டியலிட்டு காட்டியுள்ளார். ஆக தொல்காப்பியர் வினையெஞ்சு கிளவி குறித்து சொல்லக்கூடிய நூற்பா வினையியலில் 31வது நூற்பாவாக அமைந்துள்ளது. செழியன் ஐயா, இந்த வினையெஞ்சு கிளவி குறித்து தொல்காப்பியர் 31வது நூற்பாவில் சொல்லக்கூடிய அந்த நூற்பாவை வாசிங்க. செய்து, செய்யு, செய்பு, செய்தன, செய்யர், செய்ய, செயின், செய, செயற்கு என அவ்வகை 9 வினையெஞ்சு கிளவி. ஆக தொல்காப்பியர் வினையியலில் விரவு வினையினுடைய வகைகள் 8ல 3வதாக சொல்வது வினையெஞ்சு கிளவி. அந்த வினையெஞ்சு கிளவி குறித்து வினையில் பல இடங்களில் தொல்காப்பியர் செய்திகளை சொல்லி சென்றாலும் அந்த வினையெஞ்சு கிளவியினுடைய தொகையாக 9 குறிப்பிட்டு சொல்லி அந்த 9 வகைகளை பட்டியலிட்டு சொல்லக்கூடிய நூற்பாதான் 31வது நூற்பா வினையியலில் அமைந்திருக்கிறது. அந்த நூற்பாதான் செய்து, செய்யு, செய்பு, செய்தன, செய்யர், செய்ய, செயின், செய, செயற்கு என அவ்வகை 9 வினையெஞ்சு கிளவி. விரவு வினையுடைய 8 வகைகளுள் 3வதாக சொல்லப்படுகின்ற வினையெஞ்சு கிளவி 9. அப்ப அதனுடைய வகைகள் என்ன என்ன என்பது சொல்றார். செய்து, செய்யு, செய்பு, செய்தன, செய்யர், செய்ய, செயின், செய, செயற்கு என்று 9 வகைகளை தொல்காப்பியர் வினையெஞ்சு கிளவிகளாக குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த நூற்பாவிற்கு சேனாவரையர் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார் பார்த்தீங்கன்னா தெரியும். வினையெச்சத்தினது பாகுபாடு உணர்த்துகின்றார். தொல்காப்பியர் செய்து, செய்யு, செய்பு, செய்தன, செய்ய, செய்ய, செயின், செய, செயற்கு என அவ்வகை 9 வினையெஞ்சு கிளவி என்று சொல்லக்கூடிய நூற்பாவில் வினையெச்சத்தினது பாகுபாடு உணர்த்துகின்றார் என்று சேனாவரையர் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த நூற்பாவுடைய பொருள் என்ன? செய்து என்பது முதலாக சொல்லப்பட்ட 9 வினையெச்சமாம். ஆக இந்த 9 வினையெச்சம். தொல்காப்பியர் வினையெஞ்சு கிளவி என்று சொல்கின்றார். உரையாசிரியர் வினையெச்சம் என்கிறார். அந்த இலக்கண கலை சொற்கள்
நூலாசிரியர் எப்படி சொல்கின்றார், உரையாசிரியர் எப்படி சொல்கின்றார்? தொல்காப்பியர் வினையிஞ்சு கிளவி என்கிறார், உரையாசிரியர் செனாவரையர் வினையச்சம் என்கிறார். வினையிஞ்சு கிளவி. அப்ப இந்த வினையிஞ்சு கிளவியை பற்றி தான், வினை எச்சத்தை பற்றி தான் தொல்காப்பியர் இந்த நூற்பாவில் விளக்கியுள்ளார். சொல்லிட்டு எழுதுறதா பாருங்க. அவ்வகை 9, அந்த வினையிஞ்சு கிளவி 9, அவ்வகை 9ம் அவ்வகை 9ம் என்றது இறுதி நின்ற இடைச்சொல்லான் வேறுபட்ட 9ம் என்றவாறு. அவ்வகை 9ம் வினையிஞ்சு கிளவி, அவ்வகை 9ம் என்று தொல்காப்பியர் சொல்லியது இறுதி நின்ற இடைச்சொல்லான் வேறுபட்ட 9 என்றவாறு. இறுதியில் இருக்கக்கூடிய இடைச்சொல்லாலதான் இந்த 9 வகை என்று வேறுபடுத்தி சொல்கின்றார். இந்த 9 வகையிலும் பார்த்தீங்கன்னா முதல்நிலை ஒன்றாக தரும். செய் என்று முதல்நிலை ஒன்றாக தரும். செய்து, செய்யு, செய்பு, செய்தன, செய்ய. இந்த 9 வகையிலையும் முதல் நிலை ஒன்றாக தரும். செய். இறுதி நின்ற இடைச்சொல்லான் உ, ஊ, என, இயர், இய, இன், கு, செயற்கு, செயின், இன், செய்ய, இய, செய்ய, இயர். அது சொல்றாரு பார்த்து. இறுதி நின்ற இடைச்சொல்லான். இடைச்சொல் என்பது சொல்லினுடைய 4 வகைகள்ல ஒன்றுதான் இடைச்சொல். இடைச்சொல் என்பது தனித்து வராது. ஒன்று பெயரோட வினையோட சேர்ந்துதான் வரும். அப்ப இறுதியில் இருக்கக்கூடிய அந்த இடைச்சொல்லான் வேறுபட்ட 9 என்றவாறு. முதல் நிலையில் இருக்கக்கூடிய அடிப்படையில் வேறுபாடு சொல்லல 9 வகை என்பது. ஈற்றில் இருக்கக்கூடிய இடைச்சொல் வகையால் வினையிஞ்சு கிளவி 9 என்று சொல்கிறார். அதை எழுதுறாரு. அவ்வகை 9 என்றது இறுதி நின்ற இடைச்சொல்லான் வேறுபட்ட 9 என்றவாறு. அப்ப 9 வகை என்று அந்த வேறுபாடை தொல்காப்பியர் ஏன் எதன் அடிப்படை சொல்ல வருகிறார் என்பதை சேனாவரே தன்னுடைய உரை விளக்கத்தில் எழுதாரு. இறுதியில் நிற்கக்கூடிய இடைச்சொல்லாலதான் இந்த வினையிஞ்சு கிளவியினுடைய வகைகளை 9ஆக வேறுபடுத்தி காட்டுகின்றார். அப்ப அவை இடைச்சொல் எவை எழுதுறாரு பாருங்க. அவை இடைச்சொல்லாவன. அந்த 9 வகை வினையிஞ்சு கிளவியிலும் இறுதியில் இருக்கக்கூடிய இடைச்சொற்கள் எவை எவை என்பது எழுதுறாரு. அவை இடைச்சொல்லாவன. உகரமும். செய்து என்பதுல இறுதியில் நின்ற உகரம். செய்பு என்பதுல ஈற்றில் நின்ற உகரம். உகரமும். ஊகாரமும். செய்யூ என்ற வினைஞ்சி கிளவியில ஈற்றில நிற்கக்கூடிய இடைச்சொல்லான ஊகாரமும். புகரமும். இங்க செய்பு என்பது அந்த உகரம் எடுக்காம செய்பு தனியா எடுக்கிறோம். செய்தி என்று சொல்லக்கூடிய உகரம், செய்பு என்பது இருக்கக்கூடிய பூ. செய் கூட்டல் பூ என்றுதான் பிரிக்கணும். செய்து என்பதுல செய் இத்து ஊ. அதனால செய்து என்பதுல ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம், செய்யு என்பதுல ஈற்றில் இருக்கக்கூடிய ஊகாரம், செய்பு என்பதில் இருக்கக்கூடிய ஈற்று புகரமும் எனவும் லீட்டர். இப்ப செய்து என்பதற்குரிய உகரம், செய்யு என்பதற்குரிய ஊகாரம், செய்பு என்பதில் இருக்கக்கூடிய புகரம் என்பனவும். அடுத்தது இயரும், இயவும்,
இன்னும் அகரமும் குற்றுகரமும். அத குற்றுகுண புகரமும், குற்றூர் கூட சொல்ல, புகரமும். அப்ப என்ன எழுதுறாரு? இயரும் செய்யர் என்பதற்குரிய இயரும், செய்ய என்பதற்குரிய இயவும், செயின் என்பதற்குரிய இன்னும், இன்னும், செய்ய என்பதற்குரிய அகரமும், செயற்கு என்பதில் இருக்கக்கூடிய குகரமும், இறுதி நின்ற இடைச்சொற்களாகும். அப்ப இறுதியில் இருக்கக்கூடிய இடைச்சொல்லுடைய அடிப்படையில தான் வினையின்றி கிளவி 9 வகை என்று தொல்காப்பியர் வகைப்படுத்தி சொல்லியதாக சேனாவரையர் தன்னுடைய உரை விளக்கத்தில் சொல்கின்றார். எப்படி உரை விளக்கத்தில் சொல்றாரு? அவ்வகை 9 என்றது நூற்பாவில் அவ்வகை 9 என்று தொல்காப்பியர் சொல்றாரு இல்லையா? அவ்வகை 9 வினையின்றி கிளவி, அதுக்கு விளக்கம் தர. அவ்வகை 9 என்று தொல்காப்பியர் கூறியது இறுதி நின்ற இடைச்சொல்லான் வேறுபட்ட 9 என்றவாறு. சேனாவரையர் எழுதிட்டு அடுத்து அப்ப இடைச்சொல்லாவன சரி, இடைச்சொல்லால் வேறுபட்ட 9 என்று சொல்லியாச்சு. அப்ப இடைச்சொல் எவை என்பதை சேனாவரையர் தன்னுடைய உரை விளக்கத்தில் எழுதுறார். செய்து என்பதில் இருக்கக்கூடிய உகரம், செய்யு என்பதில் இருக்கக்கூடிய ஊகாரம், செய்பு என்பதில் இருக்கக்கூடிய புகரம், செய்யர் என்பதில் இருக்கக்கூடிய இயர், செய்ய என்பதில் இருக்கக்கூடிய இய, செயின் என்பதில் இருக்கக்கூடிய இன்னும், செய்ய என்பதில் உள்ள அகரமும், செயற்கு என்பதன்கண் உள்ள உகரமும். ஆக உகரம், உகாரம், உகரம், இயர், இய, இன், அகரம், குகரம் இவை எல்லாமே இடைச்சொல்லாவன. இந்த இடைச்சொல்லை வைத்துக் கொண்டுதான் வினையின்றி கிளவி 9 என்று வேறுபடுத்தி கூறினார். என்று சேனாவரையர் தன்னுடைய உரையில் எழுதுகிறார். பார்த்து எழுதிட்டு மேலும் அந்த நூற்பாவுக்கு சேனாவரையர் விளக்கம் தருகின்ற பொழுது எழுதுகிறார். உகரம் செய்து என்பதில் இருக்கக்கூடிய உகரம், காட்டாரா ஊர்ந்து இயல்பாயும் ஏனைய எழுத்து ஊர்ந்து இகரமாய் திரிந்தும் நெடில் ஈற்று முதல்நிலை முன்னர் யகரம் வர தான் கெட்டும் இறந்த காலம் பற்றி வரும். சுருக்கமா சொன்னோம்னா, செய்து என்ற வாய்ப்பாட்டில் அமையக்கூடிய வினையஞ்சி கிளவி இறந்த காலம் காட்டும். இந்த செய்தி என்ற அந்த வினையச்சமே இறந்த காலம் காட்டக்கூடிய வினையச்சம். செய் கூட்டல் இத்து கூட்டல் ஊ, செய்து பார்த்தான், செய்து வந்தான். அந்த வாய்ப்பாடு அப்படி பயன்படுத்தி நம்ம வினையஞ்சி கிளவி அமைக்கலாம். அதே வாய்ப்பாடை பயன்படுத்தி வேறொரு சொல்லால நம்ம வினையஞ்சி கிளவி அமைக்கலாம். படித்து பார்த்தான், படித்து என்பது செய்தி என்ற வாய்ப்பாட்டில் அமைந்தது. சென்று பார்த்தான், சென்று வந்தான், சென்று செய்து வாய்ப்பாட்டில் அமைந்த வினையச்சம். வந்து சென்றான்,
வந்து என்பது வினையின்றி கிளவி, அது செய்து என்ற வாய்ப்பாட்டில் அமைந்தது, இறந்த காலம் காட்டக்கூடியது. அது எப்படி சேனாவரையத்துடைய உரை விளக்கத்தில் எழுதா பாருங்க. செய்து என்ற வாய்ப்பாட்டில் அமையக்கூடிய வினையின்றி கிளவி 9, அந்த 9ல் முதலாவதா இருக்கக்கூடிய செய்து வாய்பாடு வினையின்றி கிளவி, அதாவது உகரத்துல முடியக்கூடிய வினையின்றி கிளவி. கா டா தாரா ஊர்ந்து இயல்பாயும், அந்த வினையின்றி கிளவியில எந்த விதமான மாற்றம் இல்லாம இயல்பாகும். இந்த உகரம் ககரத்தோடு டகரத்தோடு தகரத்தோடு ரகரத்தோடு ஊர்ந்து எப்படி வரும்? கூ டு து ரு ஊர்ந்து அந்த வினையின்றி கிளவி இயல்பாக வரும், தன்னுடைய வடிவம் மாறாம அப்படியே வரும். எடுத்துக்காட்டு எழுதுறாரு பாருங்க. நக்கு, உண்டு, வந்து, சென்று, உகரம் காட்டாதாரா ஊர்ந்து இயல்பாய் வந்து வினையின்றி கிளவி ஆயிற்று. அந்த வினையின்றி கிளவி இறந்த காலம் பற்றி வந்தது. நக்கு என்பதுல ககரத்தோடு உகரம் ஊர்ந்து வந்திருக்கிறது. உண்டு என்பதுல டகரத்தோடு உகரம் ஊர்ந்து வந்திருக்கிறது. வந்து என்பதுல தகரத்தோடு உகரம் ஊர்ந்து வந்திருக்கிறது. சென்று என்பதுல ரகரத்தோடு உகரம் ஊர்ந்து வந்திருக்கிறது. ஆக க ட த ர என்ற 4 மையெழுத்துக்களை ஊர்ந்து உகரம் வந்து இயல்பாக நின்று வினையின்றி கிளவியாக அமையும். இதுல மாற்றம் இல்லை. உண்டு சென்றான், வந்து பார்த்தான், சென்று பேசினான். இப்ப உண்டு பார்த்தான், உண்டு என்பது செய்து வாய்ப்பாட்டுல செய்துனா அந்த ஒரு இலக்கணத்தோட வரக்கூடியது. செய்து செய் கூட்டல் இத்து கூட்டல் ஊ, செய் பகுதி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ விகுதி. என்ன விகுதி? வினையெச்ச விகுதி. அது மாதிரிதான் உண்டு உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஊ, உன் பகுதி, இட்டு இறந்த கால இடைநிலை, ஊ வினையெச்ச விகுதி. அந்த வாய்ப்பாடு அப்படியே பொருந்தி வரும். அதுல வந்து சென்றான், சென்று பார்த்தான். அந்த உகரம் காட்டாதாரா ஊர்ந்து இயல்பாக எந்த மாற்றம் இல்லாம வருகிறது எனவும் எழுதுறாரு. அதே உகரம் ஏனைய எழுத்து ஊர்ந்து பிற எழுத்துக்களோடு சேர்ந்து காடாதாராவை தவிர்த்து பிற எழுத்துக்களோடு ஊர்ந்து இகரமாய் திரிந்தும், எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப கா டா தா ரா என்ற 4 எழுத்துக்களை தவிர்த்து பிற மெய்யெழுத்துக்களோடு உகரம் ஊர்ந்து வரும். அப்படி ஊர்ந்து வரக்கூடிய உகரமானது தன் இயல்பான வடிவத்துல வராது. எப்படி வரும்னா இகரமாக திரிந்து வரும் அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. எஞ்சி, ஓடி. அப்ப எஞ்சி என்பதனுடைய இயல்பான வடிவம் எஞ்சு. அது வினையெச்சமா வருகின்ற பொழுது அந்த உகரம் இகரமாக திரிந்து வருகிறது, எஞ்சி. ஓடி, அதனுடைய இயல்பான வடிவம் என்னது? ஓடு. அப்ப அந்த உகரம் என்ன செய்கிறது? தன் வடிவு திரிந்து இகரமாக வருகிறது. ஓடி பார்த்தான், ஓடி சென்றான், ஓடி போனான், ஓடி வந்தான். அப்ப அதனுடைய பகுதி எது? ஓடு என்பதுதான் பகுதி. அந்த ஓடு என்பதில் இருக்கக்கூடிய உகரமானது வினையெச்சமாக வருகின்ற பொழுது இகரமாக திரிகிறது. அதான் சொல்றாரு. காட்டாத்தாரா
என்ற 4 எழுத்துக்களோடு உகரம் ஊர்ந்து வினையின்றி கிளவியாக வருகின்ற பொழுது இயல்பாக வரும். ஏனைய எழுத்து ஊர்ந்து வருகின்ற பொழுது அந்த உகரம் இகரமாக தெரியும். எடுத்துக்காட்டு, எஞ்சி, எஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த உகரம் விகரமாக தெரிந்து எஞ்சி, எஞ்சி நின்றது, எஞ்சி நின்றது, வினையின்றி கிளவி எஞ்சி. ஓடி, ஓடி என்பது வினையச்சமாக வருகின்ற பொழுது ஓடி, ஓடி பார்த்தான். ஓடி என்பது வினையின்றி கிளவி. ஓடி சென்றான், ஓடி வந்தான். அது நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு உங்களுக்கு. பாடி பார்த்தான், பாடி சென்றான். பாடு என்பது உகரம் வினையின்றி கிளவி வருகின்ற பொழுது அங்க இகரம் மாறுகிறது. பாடி சென்றான், பாடி பார்த்தான், பாடி பழகினான். அதை சொல்றாரு, ஏனைய எழுத்து ஊர்ந்து இகரமாய் தெரிந்தும். அதை சொல்றாரு, அதே உகரத்துக்கு எழுதுறாருங்க. நெடில் ஈற்று முதல் நிலை முன்னர் யகரம் வர தான் கெட்டும். இந்த உகரம் நெடில் ஈற்று முதல் நிலை முன்னர் யகரம் வர தான் கெட்டும். எடுத்துக்காட்டு, போய் அப்படின்னு நெடில் ஈற்று முதல்நிலை முன்னர், நெடில் போ முதல்நிலை முன்னர் யகரம் வர, யகரம் வர தான் கெட்டும். அந்த உகரம் முழுச கெட்டு போயிடுது. தான் கெட்டும். அப்படி வரக்கூடிய வினைஞ்சு கிளவிகள் அனைத்தும் இயல்பாய் வந்தாலும் சரி, அந்த உகரம் திரிந்து இகரமாக திரிந்து வந்தாலும் சரி, அந்த உகரம் தான் கெட்டு யகரம் வந்தாலும் சரி, அவை அனைத்தும் இறந்த காலம் பற்றி வரும். உண்டு பார்த்தான், உண்டு என்பது இறந்த கால வினையச்சம். ஓடி சென்றான், ஓடி என்பது இறந்த கால வினையச்சம். போய் பார்த்தான், அங்க போய் என்பது இறந்த கால வினையச்சம் என்று சொல்றாரு பார்த்து. அப்ப செய்து என்று சொல்லக்கூடிய வாய்ப்பாட்டுல அமையக்கூடிய வினைஞ்சி கிளவியின் அமைப்பு முறையை நாம இப்ப பார்த்தோம். சேனாவரனுடைய உரை விளக்கத்தின் அடிப்படையில பார்த்தோம். மேலும் சில விளக்கங்களை சேனாவரையர் தன்னுடைய உரையில சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுடைய மேல் வாசிப்புக்காக எடுத்து படிச்சு பாருங்க. அடுத்தது வினையஞ்சி கிளவியில 9 வகைகள்ல இரண்டாவதாக சொல்லக்கூடியது செய்யு என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையஞ்சி கிளவி. இந்த செய்யு என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையஞ்சி கிளவி குறித்து சேனாவரையர் தன்னுடைய உரை விளக்கத்தில் எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதுறாரு? ஊகாரம் உண்ணு வந்தான், தின்னு வந்தான் என பின்வரும் தொழிற்கு இடையின்றி முன்வரும் தொழிலின் மேல் இறந்த காலம் பற்றி வரும். ஆகுது
உண்ணா என ஆகாரமாயும் வரும். உண்ணு என்பது உண்ணா என ஆகாரமாயும் வரும். ஆக செய்யு என்ற வாய்ப்பாட்டில் வரக்கூடிய வினையின்றி கிளவி அனைத்தும் இறந்த காலம் பற்றி வரும் என்று விளக்கம் தருகின்றார். அடுத்தது வினையின்றி கிளவியில மூன்றாவதாக சொல்லக்கூடியது செய்பு என்ற வாய்பாட்டில் அமைந்த வினையெச்சம். அதுக்கு சேனாவரையத்தினுடைய உரை விளக்கத்துல பகர உகரம் அதை செய்பு. நகுபு வந்தான் என்று எடுத்துக்காட்டை கூறி இது நிகழ்காலம் பற்றி வரும். நிகழ்காலம் பற்றி வரும். ஆக செய்வு என்ற வாய்பாட்டில் வரக்கூடிய வினையின்றி கிளவி நிகழ்காலம் பற்றி வரும் என்று சேனாவரையர் குறிப்பிட்டு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை தருகின்றார். நகுபு வந்தான். அடுத்து வினையின்றி கிளவியில நான்காவதாக சொல்ல வருவது செய்தன. அதற்கு சேனாவரையர் என்ன விளக்கம் தருகிறார்? என என்பது செய்து என அதை செய்தன. என என்பது காடாத்தாரா ஊர்ந்து இறந்த காலம் பற்றி முடிக்கும் சொல்லான் உணர்த்தப்படும் தொழிற்கு தன் முதல் நிலை தொழில் காரணம் என்பது பட வரும். எடுத்துக்காட்டு சொல்றாரு. உதாரணம், சோலை புக்கன வெப்பம் நீங்கிற்று. புக்கன சோலை புக்கன வெப்பம் நீங்கிற்று. உண்டன பசி கெட்டது. உண்டன உரைத்தன உணர்ந்தான். உரைத்தன செய்தன என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவி. சோலை புக்கன வெப்பம் நீங்கிற்று. அப்ப இந்த தொடர்ல செய்தி என வாய்ப்பாட்டு வினையெச்சம் புக்கன என்பது. உண்டன பசி கெட்டது இந்த தொடர்ல செய்தன என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெச்சம் உண்டன என்பது. உரைத்தன உணர்ந்தான் இந்த தொடர்ல செய்தன என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெச்சம் உரைத்தன என்ற எச்சக்கிளவி. அப்ப செய்தன என்பதற்கு சேனாவரையர் இந்த எடுத்துக்காட்டெல்லாம் கொடுக்கிறார். அது இறந்த காலம் பற்றி வரும் என்று சொல்கின்றார். இந்த என என்பது காடாரா ஊர்ந்து வரும் என்று சொல்றார். பார்த்தீங்க அத புக்கென. என என்பது ககரத்தோடு ஊர்ந்து வந்திருக்கிறது. உண்டன என என்பது டகரத்தோடு ஊர்ந்து வந்திருக்கிறது. உரைத்தன என என்பது தகரத்தோடு ஊர்ந்து வந்திருக்கிறது. மருந்து தின்றென பிணி நீங்கிற்று. இந்த தொடர்ல செய்தன என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவி தின்றென என்பது. அங்கு என என்பது ரகரத்தை ஊர்ந்து வந்திருக்கிறது. அப்ப செய்தன என்ற வாய்ப்பாட்டில் வரக்கூடிய வினையெஞ்சு கிளவி இறந்த காலம் பற்றி வரும். அடுத்தது வினையெஞ்சு கிளவி 9 வகைகள்ல செய்து பார்த்தோம், செய்யு பார்த்தோம், செய்வு பார்த்தோம், செய்தன என்பது பார்த்தோம். 5வதாக சொல்லப்படுவது செய்யர் என்ற வினையெஞ்சு கிளவி. அந்த செய்யர் என்பதற்கு சேனாவரையர் தரக்கூடிய விளக்கம், அது செய்யர் என்பதையும் செய்ய என்று சொல்லக்கூடிய 2 வினையெஞ்சு கிளவியும் எடுத்து பேசுறார் சேனாவரையர் உரையில. இயர் இய என்பன
எதிர்காலம் பற்றி வரக்கூடியவை. எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு பாருங்க. உன்னியர் இயர், திண்ணியர் இயர். உன்னியர் திண்ணியர் என்ற இரண்டு சொல்லிடத்தும் இயர் என்ற வினையெஞ்சு கிளவி செய்யர் என்ற வாய்ப்பாட்டோடு வந்திருக்கிறது. எதிர்காலம் பற்றி வந்திருக்கிறது. அடுத்து செய்ய என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவிக்கு சேனாவரையர் எடுத்துக்காட்டு தருகின்ற பொழுது உன்னிய திண்ணிய இந்த இரண்டு சொற்களை தருகின்றார். ஈற்றில் நிற்கக்கூடிய இடைச்சொல்லான இய என்பது வினையெஞ்சு கிளவி, வினையெச்ச விகுதி. அவை எதிர்காலம் பற்றி வரும் என்று சொல்றாரு பார்த்து. ஆக வினையெஞ்சு கிளவியில செய்யர் செய்ய என்ற வாய்ப்பாட்டில் வரக்கூடிய வினையெஞ்சு கிளவிகள் எதிர்காலம் பற்றி வரும். எடுத்துக்காட்டு உன்னியர் திண்ணியர் என்ற இரண்டும் செய்யர் என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவிகள். உன்னிய திண்ணிய என்ற இரண்டும் செய்ய என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவிகள் என்று தன்னுடைய எடுத்துக்காட்டுல சேனாவரையர் குறிப்பிடுகிறார். அடுத்து இன் என்ற வினையெஞ்சு கிளவியை குறிப்பிடுகின்றார். வினையெஞ்சு கிளவியில ஏழாவதாக சொல்லக்கூடிய செய்யின் என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவி குறித்து சேனாவரையர் விளக்குகின்ற பொழுது என்ன சொல்றாரு? இன் எதிர்காலம் பற்றி காரண பொருட்டாய் வரும். செய்யின் என்ற வாய்ப்பாட்டில் அமையக்கூடிய வினையெஞ்சு கிளவியில இன் என்பது எதிர்காலம் பற்றி காரண பொருட்டாய் வரும். உதாரணம், மழை பெய்யின் குளம் நிறையும். செய்யின் செய்யின் என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவி காரணம் பற்றி வந்திருக்கிறது. எதிர்காலத்தில் வரக்கூடிய மழை பெய்யின் குளம் நிறையும். மெய் உணரின் வீடு எளிதாம். உணரின் செய்யின் செய்யின் என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவி உணரின் எதிர்காலம் பற்றி காரண பொருட்டாய் வந்திருக்கிறது. வீடு எளிதாம் என்று சொல்றாரு பார்த்து. அடுத்ததாக தொல்காப்பியர் வினையெஞ்சு கிளவியில சொல்ல வருவது செய்ய என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவி. இந்த செய்ய என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையெஞ்சு கிளவியை 8வது வகையாக தொல்காப்பியர் வரிசைப்படுத்துகின்றார். அப்ப இந்த செய்ய என்பது இருக்கக்கூடிய அகரம். இந்த அகரம் என்று சொல்லக்கூடிய அந்த வினையெச்ச விகுதி வினையெஞ்சு கிளவியினுடைய ஈற்றில் வரக்கூடிய அகரம் செய்ய என்ற வாய்ப்பாட்டுல ஈற்றில் வரக்கூடிய அகரம் என்ற வினையெஞ்சு கிளவி மழை பெய்ய குளம் நிறைந்தது. ஞாயிறுபட வந்தான். பெய்ய செய்ய என்ற வாய்ப்பாடு. ஞாயிறுபட பட என்பது செய்ய வாய்ப்பாடு வினையெஞ்சு கிளவி. உண்ண வந்தான். உண்ண
இப்ப அந்த இடத்துல உன்னை என்பது செய்ய வாய்பாட்டு வினையின்றி கிளவி. என 3 காலமும் பற்றி வரும். உரைப்ப உரைக்க என ஏற்ற வழி பகரமும் ககவும் பெறுதல் கொள்க. உரையினோட பாட்சி. இப்ப செய்ய என்ற அகரையீற்று வினையின்றி கிளவி 3 காலம் பற்றி வரும். அதற்கு சேனாவரை தரக்கூடிய எடுத்துக்காட்டு மழை பெய்ய குளம் நிறைந்தது, ஞாயிறுபட வந்தான், உண்ண வந்தான் என்று சொல்றார். வினையின்றி கிளவியில கடைசியாக தொல்காப்பியர் வரிசைப்படுத்துவது செயற்கு என்ற வினையின்றி கிளவி. செயற்கு ஒன்பது வகை வினையின்றி கிளவியில கடைசியாக வரிசைப்படுத்துவது செயற்கு என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையின்றி கிளவி. அதற்கு சேனாவரையர் என்ன விளக்கம் தருகிறார்? புகரம், செயற்கு என்பவர்களுடைய புகரம். உணர்கு வந்தான், திணர்கு வந்தான் என எதிர்காலம் பற்றி வரும். அப்ப செயற்கு என்ற வாய்ப்பாட்டில் அமையக்கூடிய வினையின்றி கிளவி எதிர்காலம் பற்றி வரும் என்று குறிப்பிடுகிறார். ஆக இதுவரையிலும் நம்ம தொல்காப்பியர் விரவு வினையினுடைய வகைகள் 8 குறிப்பிட்டு அந்த 8 வகைகள்ல 3ஆவதாக குறிப்பிடுவது வினையின்றி கிளவி. அந்த வினையின்றி கிளவியினுடைய இலக்கணத்தை தொல்காப்பியர் வினையியலில் பல இடங்களில் விளக்கி செல்கின்றார். அப்படி விளக்கி செல்கின்ற பொழுது வினையின்றி கிளவியினுடைய தொகைகளையும் வகைகளையும் முதலில் குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிட்டு விளக்கக்கூடிய நூற்பாதான் செய்து, செய்யு, செய்வு, செய்தன, செய்ய, செய்ய, செயின், செய்ய, செயற்கு என அவ்வகை 9 வினையின்றி கிளவி. இந்த அவ்வகை 9 வினையின்றி கிளவி என்பதில் அவ்வகை 9 என்று சேனாவரையர் அந்த சொல்லுக்கு விளக்கம் தருகின்றார். தொல்காப்பியர் சொல்லிய அந்த அவ்வகை 9 என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு சேனாவரையர் விளக்கம் தருகின்றார். இறுதி நின்ற இடைச்சொல் வகையால் வேறுபட்ட 9. இது 9 என்று என்ன அடிப்படையில் வேறுபடுகிறது? பகுதியின் அடிப்படையில் வேறுபடல, எல்லாமே செய்ன்னு சொல்லிதான் வருகிறது. அப்ப எதன் அடிப்படையில் அந்த 9 வகை என்று தொல்காப்பியர் பாகுபடுத்துகிறார்னா, ஈற்றில் நிற்கக்கூடிய இடைச்சொல் வகையால் வேறுபட்டு வரக்கூடிய 9 வகை தான் அந்த வினையின்றி கிளவி. அந்த 9 வகை வினையின்றி கிளவிகளுடைய இயல்புகள் என்ன என்பதை சேனாவரையனுடைய உரை விளக்கத்தோடு நாம பார்த்தோம். அவர் தரக்கூடிய எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம். அந்த வினையின்றி கிளவி 9 வகை என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டு தொடர்ந்து என்ன சொல்ல வருகிறார்? அடுத்த நூற்பாவுல அன்னகிளவியும் அவற்று இயல்பினவே. மேலே சொல்லப்பட்ட இயல்பு என்ன? வினைஞ்சி கிளவிக்கு, அது வினையின்றி கிளவி 9ற்கு என்ன இயல்பு சொன்னேனோ அதே இயல்புதான் அன்னகிளவியும் அவற்று இயல்பினவே. அந்த அன்னகிளவியவை பின் முன் கால் கடை வழி இடத்து. பின் முன் கால் கடை வழி இடத்து என்னும் அன்னமரபின் காலம் கண்ணிய
கிளவியும் அவற்றியல்புனவே அப்படின்னு சொல்றாரு. இப்ப வினைஞ்சி கிளவிகள் 9, அந்த 9 வகையினுடைய இயல்பு என்னவோ அதே இயல்புதான் பின், முன், கால், கடை, வழி, இடத்து என்று சொல்லக்கூடிய சொற்களுக்கும் என்று சொல்றார். சேனாவர் என்ன வழங்குகிறார் பாருங்க. பின்னும், முன்னும், காலும், கடையும், வழியும், இடத்தும். பின், முன், கால், கடை, வழி, இடத்து என்னும் ஈற்றவாய் வருவனவும், பின், முன், கால், கடை, வழி, இடத்து என்பதை ஈற்றாக கொண்டு வரக்கூடியவையும் அவை போல காலம் கண்ணி வருவன பலவும். அவை போல காலம் கண்ணி வருவன பெறும். காலம் கண்ணி என்பது வினைஞ்சி கிளவியாகும். காலம் கண்ணி வருவன பெறும் வினைஞ்சமாம் என்று சொல்றார். அது கீழே சேனாவரையர் விளக்கம் தருகிறார், எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். அந்த எடுத்துக்காட்டு சேனாவரையுடைய உரை விளக்கத்துல நீங்க மேலும் பாருங்க. உங்களுடைய அது மேல் வாசிப்புக்காக உதாரணம் என்று எழுதியிருப்பார். நீர் பொய் கூறிய பின் மெய் கூறுவார் யார்? இந்த பின் என்ற சொல் காலம் கண்ணிய வரக்கூடிய கிளவி அப்படின்றாரு. இது போல மற்ற இதெல்லாம் கொடுத்திருக்காரு, நீங்க பாரு. நீ இவ்வாறு கூறுகின்ற பின் உரைப்பது உண்டோ எனவும், பின் இறப்பும் நிகழ்வும் பற்றியும். நீ பொய் கூறிய பின் மெய் கூறுவார் யார் எனவும், நீ இவ்வாறு கூறுகின்ற பின் உரைப்பது உண்டோ எனவும். இந்த ரெண்டு தொடர்லையும் பின் என்ப கிளவி வந்திருக்கிறது. அந்த கிளவி இறப்பும் நிகழ்வும் பற்றி வந்துள்ளது. கூறுகின்ற பின் நிகழ்வு பற்றி, கூறிய பின் இறப்பு பற்றி. இது மாதிரி ஒவ்வொரு சொல்லின் சொல்ல பின், முன், கால், கடை, வழி, இடத்து என்னும் அன்னமரபின் காலம் கண்ணிய என்ன கிளவியும் அவற்றிலுமெனவே சொல்றது. ஆக தொல்காப்பியர் விரைவினையினுடைய வகைகள் 8 என்று குறிப்பிட்டு 3வது வகையாக குறிப்பிட்டு சொல்வது வினையிஞ்சி கிளவி. அந்த வினையிஞ்சி கிளவி குறித்து தொல்காப்பியர் விளக்குகின்ற பொழுது 9 வகை வினையிஞ்சி கிளவிகள் உள்ளன. அவை செய்து, செய்யு, செய்வு, செய்தன, செய்யர், செய்ய, செயின், செய, செயற்கு என்ற வாய்ப்பாட்டில் அமையும் என்று குறிப்பிடுகிறார். இப்ப நீங்க அது ஒரு அட்டவணையில பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த அட்டவணையில வினையிஞ்சி கிளவி நூற்பாய் 31 விளக்குகிறார் தொல்காப்பியர். உரையாசிரியர்கள் வினை எச்சம் என்று அதை குறிப்பிடுகின்றார்கள். அந்த வினையிஞ்சிகளுடைய தொகை 9. அந்த 9 வகை எவை? செய்து, செய்யு, செய்வு, செய்தன, செய்யர், செய்ய, செயின், செய, செயற்கு என்ற 9 வகையான வினையெச்ச கிளவிகளை
பட்டியலிட்டு 131 காட்டுகின்றார். உரையாசனுடைய விளக்கத்தின் அடிப்படையில் நாம் அதை விளக்கி பார்த்தோம்னா, செய்து என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த அந்த வினையச்சம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாரு தொல்காப்பியர். முன்னிலையை தவிர்த்து எஞ்சி வரக்கூடிய 7 விரவுவினை வகைகளுடைய பொதுவான இலக்கண இயல்பு சொன்னார். என்ன செல்லியான்? ஐயா ஆமாங்க, 50 எடுத்து 3 எடுத்தும் வரும். அத நீங்க ஒவ்வொரு வினைக்கு பொருத்தி வச்சுக்கணும் நீங்க. சரிங்க. அப்ப வினைஞ்சி கிளவியினுடைய பொதுவான இலக்கண இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 50 இடத்து வரும், மூவிடத்திற்கு உரியது. சரியா? சரிங்க. அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, செய்து என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையஞ்சி கிளவி. எடுத்துக்காட்டு, யான் உழுது வந்தேன், யாம் உழுது வந்தோம். எந்த இடத்து வந்திருக்கிறது? நன்மை இடத்து செய்து என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினைஞ்சி கிளவியான உழுது என்பது வந்திருக்கிறது. சரியா? சரிங்க. அதே மாதிரி நீ உழுது வந்தாய், நீர் உழுது வந்தீர், முன்னிலை எடுத்து வந்திருக்கு. உழுது என்ற இந்த வினைஞ்சி கிளவி என்ன வாய்ப்பாட்டுல வந்திருக்கு? செய்து வாய்ப்பாட்டுல வந்திருக்கு. வாய்ப்பாட்டுல எந்த இடத்து? முன்னிலை இடத்து. முன்னிலை இடத்து வந்திருக்கிறது. அடுத்தது உழுது வந்தான். அப்ப செய்தி என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையச்சம் உழுது வந்தான். எந்த இடத்து வந்திருக்கிறது? படற்கை இடத்து வந்திருக்கு. படற்கை இடத்து. அவன் வந்தான், படற்கை இடத்து வந்திருக்கிறது. அதே சமயத்துல உழுது வந்தான், உழுது வந்தாள், உழுது வந்தார், உழுது வந்தது, உழுது வந்தன. அப்ப உழுது என்ற செய்து வாய்ப்பாட்டில் அமைந்த வினையச்சம் 50க்கும் வந்திருக்கிறது. சரிதானா? ஆமாங்க. அப்படி வரக்கூடிய அந்த உழுது என்ற செய்து வாய்ப்பாட்டு வினையச்சம் என்ன காலம்? இறந்த காலம் பற்றியது. இறந்த காலம் பற்றியது. சேனாவரியோட உரையில பார்த்தோம். ஆமாங்க. செய்து வாய்பாடு வினையச்சம். அப்ப இந்த செய்து என்ற வாய்பாடு வினையச்சம் ஈற்றில் இருக்கக்கூடிய ஒளி என்னது? உகரம். உகரம். இந்த உகரம் எதை ஊர்ந்து வந்திருக்கிறது? செய்து தகரத்தை ஊர்ந்து வந்திருக்கு. தகரத்தை ஊர்ந்து வந்திருக்கிறது. சரியா? இப்ப இதே மாதிரி நீங்க வேறொரு செய்து வாய்ப்பாடு தகுந்த மாதிரி டகரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப உண்டு வந்தே, உண்டு வந்தோம், உண்டு வந்தாய், உண்டு வந்தீர், உண்டு வந்தான், உண்டு வந்தாள், உண்டு வந்தார், உண்டு வந்தது, உண்டு வந்தன. அப்ப அந்த உண்டு என்பதெல்லாம் என்ன வாய்ப்பாட்டில் அமைந்த வினைஞ்சி கிளவி? செய்து வாய்ப்பாட்டில் அமைந்த வாய்ப்பாடு. அப்ப ஈற்று உகரம் எதன் மீது ஊர்ந்து வந்திருக்கிறது? நகரத்தின் மீது ஊர்ந்து வந்திருக்கு. நகரத்தின் மீது ஊர்ந்து வந்திருக்கிறது. சேனாவுடைய உரை விளக்கத்துல படிச்சோம் இல்லையா? ஆமாங்க. செய்து என்ற வாய்ப்பாட்டில் வரக்கூடிய ஈற்று உகரம் காவோடு, டாவோடு, தாவோடு, ராவோடு ஊர்ந்து வரும். படிச்சோமா? ஆமாங்க. காட்டா தாராவுடன் இயல்பாக. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே இந்த வரைபடத்துல காமிச்சிருக்கேன். தகரத்தோடு உகரம் ஊர்ந்து வந்து இருக்கக்கூடிய செய்து வாய்பாடு வினையச்சம். இறந்த காலம் அது ககரத்தோடு வந்தாலும் சரி, டகரத்தோடு வந்தாலும் சரி, தகரத்தோடு வந்தாலும் சரி, ரகரத்தோடு வந்தாலும் சரி, எல்லாமே என்ன காலம் காட்டும்? இறந்த காலம் காட்டும். இறந்த காலம் பற்றி தான் வரும். இப்போ ஒரு வினையச்சத்தோட கையில கொடுத்துட்டு இது என்ன வாய்பாடு வினையச்சம், நீ வினையச்சம் சொல்லி என்ன வாய்பாடுன்னு கேட்டான்னு சொல்ல தெரியும். சரியா? சரிங்க. நல்லது. அதே மாதிரி செய்யூ வினைஞ்சி கிளவியினுடைய 9 வகைகள்ல 2வது வகையா சொல்லக்கூடியது செய்யூ. எடுத்துக்காட்டு, உண்ணூ வந்தான். அப்ப இந்த உண்ணூ என்று சொல்லக்கூடிய வினைஞ்சி கிளவி என்ன வாய்ப்பாட்டில் அமைஞ்சது? செய்யூ. செய்யூ. அதான் செய்யூ வாய்பாடு என்ன காலம் பற்றியது? இறந்த காலம் பற்றியது.
ஆஹ் சேனாவாரி சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை இந்த வரைபடத்துல சுருக்கி சொல்லியிருக்கேன். சரிங்க. அடுத்தது வினைஞ்சி கிளவில மூன்றாவதா சொல்லக்கூடியது எது? செய்பு வாய்ப்பாடு. செய்பு வாய்பாடு வினைஞ்சி கிளவி. எடுத்துக்காட்டு நகுவு வந்தான். விளக்கம் என்னன்னா வரும் பொழுது நகுதலை செய்து வந்தான். அப்ப செய்து வாய்ப்பாட்டுல வரக்கூடிய வினைஞ்சி கிளவியெல்லாம் என்ன காலத்தை உணர்த்தும்? நிகழ்காலத்தை உணர்த்தும். நிகழ்காலத்தை உணர்த்தும். அப்ப நீங்க பாப்பீங்க நகுவு வந்தான் அப்படின்னம்னா சார் வந்தான் இறந்த காலம் தானே சார். பொறுமை நிலையில் பார்க்கின்ற பொழுது அதனுடைய பொறுமை என்னன்னு கேட்டீங்கன்னா வரும் பொழுது நகுதலை செய்து வந்தான். புரியுதா? புரியுதுங்க. அப்ப அது என்ன காலம் வந்துடும்? அப்பன நிகழ்காலம். நிகழ்காலம். அப்ப நகுவு வந்தான் என்பதுல நகுவு என்பது என்ன வாய்ப்பாடு வினையெச்சம்? செய்பு வாய்ப்பாடுங்க. என்ன காலம் காட்டுகிறது? நிகழ்காலம். நிகழ்காலம். அடுத்து வினையின்சி கிளவியில நான்காவது வகை என்னது? செய்தன என்னும் வாய்ப்பாடு. செய்தன. எடுத்துக்காட்டு சோலை புக்கன வெப்பம் நீங்கிற்று. சேனாவரையர் இந்த எடுத்துக்காட்டு தான் கொடுக்கிறார். அந்த செய்தன வாய்ப்பாட்டுல வரக்கூடிய வினையெச்சம்லாம் என்ன காலம் உணர்த்தும்? இறந்த காலம் உணர்த்தும். அப்ப இந்த இடத்துல சோலை புக்கன வெப்பம் நீங்கிற்று, இறந்த காலம், செய்தன வாய்ப்பாடு. சரியா? சரிங்க. அடுத்தது வாங்க, ஐந்தாவதாக சொல்லக்கூடியது என்ன வாய்ப்பாடு? செய்யர். செய்யர். செய்ய ஆறாம் வாய்ப்பாடுங்க. செய்யின் ஏழாம் வாய்ப்பாடு. இந்த மூன்றுமே என்ன காலம் காட்டக்கூடியது? எதிர்காலம் காட்டக்கூடியது. எதிர்காலம் காட்டக்கூடியது. எடுத்துக்காட்டு உன்னியர், உன்னிய மழை பெய்யின் குளம் நிறையும். உன்னியர் என்பது என்ன வாய்ப்பாடு வினையெச்சம்? செய்யர் என்னும் வாய்ப்பாடு. உன்னிய என்பது என்ன வாய்ப்பாடு வினையெச்சம்? செய்ய. மழை பெய்யின் குளம் நிறையும் என்ன வாய்ப்பாடு வினையெச்சம்? செய்யின் வாய்ப்பாடு. சரியா? அப்ப இந்த மூன்றுமே எந்த காலம் பற்றி வரும்? எதிர்காலம் பற்றி வரும். அடுத்து எட்டாவது வினையின்சி கிளவி என்னது? செய்ய. செய்ய. இந்த அகரையீர். எடுத்துக்காட்டு மழை பெய்ய குளம் நிறைந்தது, மழை பெய்ய குளம் நிறைகின்றது, மழை பெய்ய குளம் நிறையும். சரியா? சரிங்க. அப்ப இந்த செய்ய வாய்ப்பாட்டுல வரக்கூடிய வினையெச்சம் முக்காலத்திற்கும் வரும். சரியா? மூன்று காலத்திற்கும் வரும். மழை பெய்ய குளம் நிறைந்தது இறந்த காலம், மழை பெய்ய குளம் நிறைகின்றது நிகழ்காலம், மழை பெய்ய குளம் நிறையும் என்பது எதிர்காலம். சரியா? அப்ப செய்ய என்ற வாய்ப்பாட்டுல வரக்கூடிய வினையெச்சம் மூன்று காலம் பற்றி வரும். அடுத்தது வினையின்சி கிளவியில கடைசியாக அவர் வகைப்படுத்தி சொல்வது ஒன்பதாவது வகையாக என்னது? செயற்கு என்னும் வாய்ப்பாடு. செயற்கு என்று சொல்லக்கூடிய செயற்கு என்று சொல்லக்கூடிய. எடுத்துக்காட்டு உணர்க்கு வந்தான், திணற்கு வந்தான். அப்ப செயற்கு என்ற வாய்ப்பாட்டில் அமைந்த வினையின்சி கிளவி எது? உணர்க்கு. உணர்க்கு, திணற்கு. அப்ப செயற்கு வாய்பாடு என்ன காலம் காட்டுகிறது? எதிர்காலம் பற்றி காட்டு. சோ இந்த செய்தியை தான் தொல்காப்பியர் வினைஞ்சி கிளவியில குறிப்பிட்டு சொல்கின்றார். இந்த வினைஞ்சி கிளவி குறித்து நன்னூலார் மேலும் விரிவாக்கம் செய்திருக்கின்றார். தொல்காப்பியர் இந்த வினைஞ்சி கிளவிகளை 9ஆக தன்னுடைய நூற்பாவில பகுத்து சொல்கின்றார். சரியா? சரிங்க. ஆனா ஒவ்வொரு வினையெச்சமும் என்ன காலம் காட்டுகிறோம் என்பதை சொல்லியிருக்காரா? தொல்காப்பியர் சொல்லலைங்க, ஒரே ஆசிரியர் சொல்றாங்க. ஆமாங்க. ஆனா நீ நன்னூல்ல இந்த வினையின்சி கிளவிகள் குறித்து
வினையெச்ச கிளவிகள் குறித்து நூற்பாவலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினையெச்சமும் என்ன காலம் காட்டுகிறது என்பதை நூற்பாவலை சொல்லியிருப்பார் பார்த்துக்கங்க. சரிங்க. அதே போல இவர் 9 வகையா சொல்லியதை நன்னூலார் 12 வகையாக விரிவாக்கம் செய்திருப்பார். அப்ப 12 சொல்லிட்டு அதுல என்னென்ன வினையெச்ச வாய்பாடுகள் எந்த காலத்துக்கு உரியவை என்பதையும் அவரு சொல்லியிருப்பார் பார்த்துக்கங்க. அதை நீங்க நன்னூல்ல எடுத்து பார்த்து கொள்ளுங்க. சரியா? சரிங்க சரிங்க. அப்ப நான் செய்தியை ஒப்பிட்டு நன்னூலோட ஒப்பிட்டு சொல்லிட்டேன். தொல்காப்பியர் விரவுவினையினுடைய வகைகளாக 8 குறிப்பிடுகின்ற பொழுது அவற்றுள் ஒன்றாக வினையெஞ்சு கிளவியை குறிப்பிடுகின்றார். அந்த வினையெஞ்சு கிளவியினுடைய பொதுவான இலக்கண இயல்பு என்பது மூவிடத்திற்கும் ஐம்பாலிற்கும் உரியது. அப்ப அந்த வினையெஞ்சு கிளவியினுடைய சிறப்பு இலக்கண கூறுகளாக சொல்ல வருகின்ற பொழுது அதை வினையெஞ்சு கிளவியினுடைய தொகையாக 9 தொல்காப்பியர் குறிப்பிட்டு அதை வகைப்படுத்துகின்ற பொழுது செய்து, செய்யு, செய்பு, செய்தன, செய்யர், செய்ய, செயின், செயற், செயற்கு என்ற வாய்பாடுகளை கூறுகின்றார். இந்த வாய்பாட்டோடு வரக்கூடிய எச்சங்கள் எல்லாமே வினை எச்ச கிளவிதான் அப்படின்னு சொல்றார் பார்த்து. ஆனா நூற்பாவுல எந்த இடத்துலையுமே இந்த வாய்பாட்டோடு வரக்கூடிய வினையெஞ்சு கிளவி இன்ன காலம் உணர்த்தும் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் நன்னூல்ல பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லி அந்த 9 வகையிலிருந்து கொஞ்சம் விரிவாக்கம் செய்து அவர் 12 வினையெஞ்சு கிளவி என்று சொல்வார் பார்த்து. அந்த 12 வினையெஞ்சு கிளவிகள்ல எவை எவை எந்தெந்த காலத்திற்கு உரியன என்பதையும் அவர் நூற்பாவில் அமைத்து சொல்லியிருப்பார். நீங்க பார்த்து படித்துக் கொள்ளுங்க. சரியா? ஆக இன்றைய வகுப்பில் நாம தொல்காப்பியர் விரவுவினையினுடைய 8 வகைகள்ல 3வது வகையாக சொல்லிய வினையெஞ்சு கிளவிகள் குறித்து நாம் விரிவாக பார்த்தோம். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.